முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் முருங்கைக்காயை 3 முருங்கைக்காயை அரைச்சி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாய் காய்ஞ்சிச்சு. 2 ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை, மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, முருங்கைக்காய் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், நான் மிளகாயெல்லாம் இது போடல, மிளகாய் பொடியே போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, சீரக மிளகு போட்டு நல்லா நுணுக்கி வேக வச்சு எடுத்துருக்கேன். இது ஊற்றிடலாம். நல்லா கொதி வரட்டு பார்க்கலாம். நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்களா. எனக்கு கொதி வரும்போது உப்பெல்லாம் கரைஞ்சிருக்கும். எனக்கு உப்பு லைட்டாக பத்தலை. உப்பு அரை ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வேவிட்டு பார்க்கலாம். நான் புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அதோட சக்கா பாருங்க, சின்ன சைஸு தான், கொஞ்சம் ஊற்றிட்டேன். நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம். நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு பாருங்க. காய் இன்னும் லைட்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேகணும். இன்னும் லைட்டாக ஒரு 10 நிமிஷம் வேகணும். வேகட்டும். அப்படிலாம் சுற்றி எடுத்து விடுங்க. நான் வந்து பூண்டு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, சீரக மிளகு 1 ஸ்பூனு,
கொத்தமல்லி 1/2 ஸ்பூனு, சீரக மிளகு 1 ஸ்பூனு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 6 பல்லு பூண்டு போட்டு இடித்து போட்டுட்டேன். முதல்ல பருப்பு வேகும் போதே போட்டேன். மஞ்சத்தூள், உப்பு மட்டும், மிளகாய் பொடி மட்டும் இப்போ தாளிக்கும் போது போட்டேன். இது பாரு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சாம்பார் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இது ரேஷன் பருப்பில் செஞ்சதுனால இன்னும் கெட்டியாகும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதே தானாக கெட்டியாயிரும். நீங்கள் அது ரேஷன் பருப்புங்கனால சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். களியாட்ட சாப்பிட முடியாது. சாம்பார் மாதிரி சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் தான் உண்டு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இது போல் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.